Hi students, this is Parthiban here, handling mathematics for higher secondary. Welcome you all to Vidyalakshmi YouTube channel. In the previous video, we started with evaluation of definite integral by using second fundamental theorem of integral calculus. அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஆன்டி டெரிவேட்டிவ் கான்செப்ட் படி இன்டகிரேட் பண்ணிடணும். பண்ணிட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். டேக் மைனஸ் சைன் தென் சப்ஸ்டிடியூட் லோயர் லிமிட். தென் ஆஃப்டர் தட் வி சா ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அது ஒரு டெஃபினட் இன்டகிரலில் வேரியபிளை மாற்றணும். எக்ஸில் இருக்கும், எக்ஸில் இருக்கிறத வேறு வேரியபிளை மாற்றணும்னா மாற்றிக்கலாம், வேல்யூ மாறாது. அதே மாதிரி லிமிட்ஸை நீங்கள் அப்பர் லிமிட்டோ லோயர் லிமிட்டாவோ இல்லை லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டாவோ மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு மைனஸ் ஒன்று நம்ம ஆட் பண்ணணும். ஆஃப்டர் தட் வி சா லீனியர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டகிரேஷன். இன்டெஃபினிட்டில் பார்த்த மாதிரியே இங்கேயும் நமக்கு இருக்குது. அப்புறம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்றத ரூலையும் பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டகிரல் அலாங் வித் தட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் தரவாக இருந்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் நல்லா பண்ண முடியும். Now let's go for the continuation. In the last video, we did first two example sums. Now let us go for the next sum. Example number 9.7. The question is that evaluate integral 0 to 1 box 2x dx where box is the greatest integer function. Students, you see that greatest integer function. First, let us see, before entering into the problem, let us recall how box function acts, how box function giving us the output. Let us have a glance, then we can go to this problem. Okay. First, let us understand box x. Box x is nothing but it is the greatest integer less than or equal to x. Less than or ஈக்குவல் டு எக்ஸ். கேர்ஃபுல்லாக கவனிங்க, அவுட்புட் ஒரு இன்டீஜராக தான் இருக்கும். நீங்கள் இன்புட் என்ன வேணால் கொடுக்கலாம், இன்டீஜர் கொடுக்கலாம், டெசிமல் கொடுக்கலாம், ரேஷனல் கொடுக்கலாம், இரேஷனல் கொடுக்கலாம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவுட்புட் வந்து இன்டீஜராக இருக்கும், அது கிரேட்டஸ்டாக இருக்கும். அந்த இன்டீஜர் பெரிய இன்டீஜராக இருக்கும். அதுக்கு ஒரு பவுண்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ ஒன்று அந்த வேல்யூவோ இல்லை அதை விட கம்மியாக இருக்கிற பெரிய இன்டீஜராக தான் இருக்கணும். சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ பாக்ஸ் 2 இதோட வேல்யூ என்ன அப்படின்னா சிம்பிளி 2 தான். ஏன்னா ஆல்ரெடி இன்புட் இன்டீஜரா இருக்கு, இங்க அவுட்புட் இன்டீஜரா தான் இருக்கணும்ன்றாங்க. கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இங்க எக்ஸ்ன்றது 2. இப்போ நீங்க வெளியே வரக்கூடிய இன்டீஜர் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை எக்ஸை விட கம்மியாக இருக்கும், அதில் கிரேட்டஸ்ட் இருக்கணும். ஸோ இங்கே எக்ஸ்ன்றது 2ஆக இருக்குது, ஆல்ரெடி இது இன்டீஜர். ஸோ அப்போ அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, பாக்ஸ் 3, வாட் இஸ் ஆன்சர்? 3 தான். ஆஸ் இட் இஸ் இன்டீஜர், இன்புட் இன்டீஜராக இருந்தால் அந்த இன்டீஜரை தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இந்த சிமிலர் வே பாக்ஸ் ஆஃப் -5, ஆன்சர் என்ன? -5. ஓகே, லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் டெசிமல் பார்ட். டெசிமல் பார்ட் இருந்தால் என்ன செய்யலாம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2.3 இருக்குப்பா, பாக்ஸ் 2.3. கண்டிப்பாக ஆன்சர் 2.3 இருக்க முடியாது, ஏன்னா அது இன்டீஜர் கிடையாது. அப்போ நீங்கள் இம்மிடியேட் ப்ரெசிடிங் இன்டீஜர் என்னன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ரியல் லைன் இருக்கு. ரியல் லைனில் 0, 1, 2, 3 etc. it goes. 2.3 will be somewhere here. 2.3 இங்கே எங்கேயோ இருக்கு ஒரு இடத்துல. ஸோ அவுட்புட் இன்டீஜராக இருக்கணுன்றதால இது கண்டிப்பாக ஆன்சராக இருக்க முடியாது. 2.3 வர முடியாது. இம்மிடியேட் ப்ரெசிடிங் இன்டீஜர் நான் பாருங்க. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய இம்மிடியேட்டான இன்டீஜர் 2. அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. 2 இருக்கு, 1 இருக்கு, 0, -1, -2. there are infinitely many integers. But according to the definition of box function, greatest integer must be picked up. அப்போ இந்த 2.3க்கு முன்னாடி நிறைய இன்டீஜர் இருக்கு, அதுல பெரிய இன்டீஜர் பாத்தீங்கன்னா 2. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 2. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பெரிய இன்டீஜர்லாம் போகாதீங்க. டெசிமலா இருக்குன்னா இம்மீடியட்டா வர ப்ரெசிடிங் இன்டீஜர் ஆன்சர் எழுதிருங்க. ஸோ இதுதான் இம்மீடியட் ப்ரெசிடிங் இன்டீஜர் ஷுட் பி டேக்கன் அஸ் த அவுட்புட். எங்க இப்போ சொல்லுங்க பார்ப்போம். பாக்ஸ் ஆஃப் 5.7 இருக்கு, கண்டிப்பா 5.7 ஆன்சரா இருக்க முடியாது, டெசிமல் அது. அப்போ 5.7க்கு இம்மீடியட்டா முன்னாடி வர நம்பர் என்ன? ரவுண்டிங் ஃபிகர் என்ன? 5. ஸோ 5 தான் ஆன்சர். சிமிலர்லி நெகட்டிவ் பார்ட்டு கூட நீங்கள் போகலாம். பாக்ஸ் ஆஃப் -1.2, கண்டிப்பாக -1.2 ஆன்சராக இருக்க முடியாது, அது ஒரு டெசிமலாக இருக்கிறதால. -1.2க்கு இம்மீடியட்டாக வர இன்டீஜர் பார்ட் ரியல் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2 வரும்.
So like this we can go. Student, please understand how box function giving us the output. அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நாலேஜ் வச்சுக்கோங்க, நம்ம அந்த முன்னாடி சம்முக்கு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹியர் we need to evaluate 0 to 1 box 2x. Okay, solution. As usual manner, let us take the given integral to be I. Given integral I ன்னு choose பண்ணிக்கோங்க, நேம் பண்ணுங்க. So I equal to integral 0 to 1 box 2x into what? dx. Students, ஒரு சின்ன ரஃப் ஒர்க் போலாம் அந்த இடத்துல. சின்ன ரஃப் ஒர்க்கு வாங்க. என்ன பண்ணுங்க, நம்மளோட ஸ்பேஸ் கொஞ்சம் பாருங்க. நம்மளோட ஸ்பேஸ் 0 to 1 தான் இருக்கு. லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1, இதுக்குள்ள தான் நம்ம இருக்கணும். ஸோ ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன் டு ஆல்ரெடி, பாக்ஸ் மீன்ஸ் அவுட்புட் ஷுட் பி இன்டீஜர். ஸோ அப்போ அந்த இன்டீரியரில் இருக்கிற 2x எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் இன்டீஜர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. 0 நெகட்டிவ்ஸ் கூட இருக்கும், பட் நம்மளோட ஸ்பேஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. 0 to 1. சப்போஸ் -1 -2லாம் இன்க்ளூட் ஆயிருந்தா நெகட்டிவ் பார்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். நம்ம பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதால நம்ம 0ல இருந்து ஆரம்பிக்கலாம். 0 1 2 3 எக்ஸட்ரா இட் கோஸ் ஆன். இந்த 2வை டிவைடில் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போனீங்கன்னா 0/2 0, 1/2 1, இன்ஃபேக்ட் 1/2 1/2, 2/2 1 வரும் உங்களுக்கு. அதுக்கு மேலே போகாதீங்க, லிமிட் ரீச் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளோட அப்பர் பவுண்ட் 1 தான். ஸோ இங்கேயே நமக்கு 1 கிடைச்சிச்சு. நீங்கள் அடுத்து போனீங்கன்னா 3/2, 3/2 பார்த்தீங்கன்னா 1.5, 1 தாண்டி போயிடுது. ஸோ லிமிட் தாண்டி நம்ம போகக்கூடாது. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் அங்கே பிளாட் பண்ணுங்க. 0 ஆல்ரெடி தேர், 1/2 இங்கே இருக்கு, 1 இங்கே இருக்கு. ஸோ 2 இன்டர்வலாக டிவைட் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். integral a to b f of x dx can be written as integral a to c f of x dx plus integral c to b f of x dx, where c is the intermediate value in the interval a to b. இந்த ஏக்கும் பிக்கு இடையில இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ. இங்க கூட பாருங்க, நம்மளோட லிமிட் வந்து 0 to 1 இருக்கு. அதுக்கு இடையில இருக்கிற இன்டர்மீடியட் வேல்யூ தான் 1/2. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இன்டகரலை 2 இன்டகரலோட சம்மா எழுதலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டகரல் 0 to அங்கே என்ன இருக்கு 1/2 into box 2x into dx plus integral 1/2 to 1 again box 2x into dx. Okay, now we have to write within the limit 0 to 1/2 what is box 2x. Can you guess? 0 to 1/2 அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல பாக்ஸ் 2x ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். ஏன் 0 வரும் சொல்லுங்க பாப்பா, கெஸ் பண்றீங்களா பார்க்கலாம். இதுல இருந்து எதனா ஒரு வேல்யூ கொடுத்து பாருங்க. 0, இது 0.5, அதுக்கு இடையில எதனா ஒரு வேல்யூ எடுத்துக்கங்க. 0க்கும் 0.5 இடையில 0.2 கூட எடுங்க. இங்க 0.2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 0.2 into 2 என்ன 0.4. பாக்ஸ் 0.4, அப்ப இமிடியேட் ப்ரெசிடிங் இன்டிஜர் என்ன 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. நீங்க வேற வேல்யூ கூட எடுங்க, 0.4 கூட கொடுங்க. 0.4 into 2 0.8. பாக்ஸுக்கு 0.8 ஆன்சரா வர முடியாது. இமிடியேட் ப்ரெசிடிங் இன்டிஜர் நீங்க எடுக்கணும். ப்ரெசிடிங் இன்டிஜர் 0. So 0 தான். That is why within the interval 0 to 1/2 box value is 0. In the similar manner, integral 1/2 to 1, இந்த லிமிட்ல ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 1 தான் வரும். ஏன் பாருங்க, 0.5க்கு மேல 1க்குள்ள ஒரு ஆன்சர் எடுங்க. ஒரு 0.6 எடுத்துங்கப்பா. 0.6 into 2 என்ன வரும்? 1.2 கிடைக்கும். பாக்ஸ் 1.2க்கு ஆன்சர் என்ன? 1. இமிடியேட் ப்ரெசிடிங் இன்டிஜர் 1. ஸோ இந்த ஸ்டெப் கொஞ்சம் ரொம்ப முக்கியம்பா, பார்த்துங்க. இதுக்கு மேல சம்ம ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் இன்டகிரேஷன் தான். இங்க பாருங்க 0 into anything என்ன ஆயிடும்? 0. இதை இன்டகிரேட் பண்ண வேணாம். வாட் இஸ் த இன்டகிரல் ஆஃப் 1? x. இன்டகிரல் ஆஃப் 1 இஸ் வாட்? x. லோயர் லிமிட் 1/2, அப்பர் லிமிட் 1. So what is next? So we have to substitute upper limit first. What is upper limit? 1. This is the second fundamental theorem of integral calculus. Minus, you should put lower limit. What is lower limit? 1/2. What is 1 minus of 1/2? So answer for the given integral is 1/2. Students, I hope you understand this problem. பாருங்க, இந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பாக்ஸ் ஃபங்க்ஷனு, மாடுலஸ் ஃபங்க்ஷனு, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரி சில லாக் ஃபங்க்ஷன்ஸ், இது மாதிரிலாம் வரப்போ அந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் நமக்கு தெரியணும். ஸோ அது யூனிஃபார்மாக நமக்கு அவுட்புட் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அந்த ஃபங்க்ஷன் நேச்சர் தெரிஞ்சாதான் ஏன் நம்ம ஸ்ப்ளிட் போகிறோம் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல அந்த பாக்ஸ் ஃபங்க்ஷன் 0 ஆகும், செகண்ட் இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் 1ஆகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் அது எடுக்குது, ஒரே ஆக்ஷன் கிடையாது. ஒரே ஆக்ஷனாக இருந்தால் நம்ம அப்படியே இன்டகிரேட் பண்ணியிருக்கலாம்.
So when the function takes more than one action, we need to go for the split. Please understand. Okay students, now let us go to the next sum. Next sum, example 9.8. Evaluate integral 0 to pi by 3 secant x tan x by 1 plus secant square x dx. Okay, so as usual manner, let us take the given integral to be I. Solution. So given integral I in எடுக்கலாம். Integral 0 to pi by 3 secant x into tan x divided by 1 plus secant square x into dx. ஸ்டூடெண்ட்ஸ் இதை நாம இன்டகிரேட் பண்ணணும். இங்கே பெரிய சேலஞ்சே இன்டகிரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எந்த மெத்தடில் இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பெரிய டாஸ்க்கே இந்த இடத்துல. ஸோ 11th நீங்கள் படித்த மொத்த டெக்னிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டீகாம்போஷன் டெக்னிக்கு, சப்ஸ்டியூஷன் டெக்னிக்கு, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸு, இன்டகிரேஷன் பை யூசிங் ஸ்டாண்டர்ட் இன்டகரல்ஸு, இன்டகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இன்டகிரேஷன் பை ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன், இது எல்லாமே 11th படிச்சிருக்கீங்க. முதல் டாஸ்க்கே இந்த இடத்துல என்ன மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்டகிரபிள் ஆகும். இது இன்டகிரேட் பண்ண முடியாது, ஏன்னா டிவிஷன் ஃபார்மில் இருக்குது. இன்டகிரேஷனில் பிரச்சனை என்னன்னா கோஷன்ட் ரூல் கிடையாது, ப்ராடக்ட் ரூல் கிடையாது. டிஃபரன்ஷியேஷனில் அது இருக்குது. அதனால டிஃபரன்ஷியேஷன் ஈஸி, டக்கு 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 நம்ம போட்டுடலாம். இங்கே அது பண்ண முடியாது. இது முதல்ல இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், சப்ஸ்டியூஷன் மெத்தட் எப்போ அப்ளை பண்ண முடியும்னா, அந்த இன்டகிரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்டகிரண்ட்னா இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். அங்கே இருக்கிற எதனா ஒரு பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணால் வர ஆன்சர் அங்கேயே இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல இந்த சீக்கன் எக்ஸை பாருங்கள். இந்த சீக்கன் எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும், சீக்கன் எக்ஸ் tan x. இங்கே இந்த செக்ஷனில் டிஃபரன்ஷியேஷனும் வரும், இன்டகிரேஷனும் வரும். புரிஞ்சுக்கங்க, இந்த சீக்கன் எக்ஸோட டெரிவேட்டிவ் தான் நமக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் போகலாம். ஸோ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, புட் t ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dt by dx equal to secant x பண்ணீங்கன்னா secant x into tan x into what, dx. I'm sorry, dx is there. Now you take dx that side. So dt equal to secant x into tan x into what, dx. Okay. Now we should go for change of limits also. Limits நம்ம மாற்றணும். முதல்ல இருக்க வேரியபிள் எக்ஸ், ஓல்டு வேரியபிள் எக்ஸ், நான் இப்போ டி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி திங் ஷுட் பி கன்வெர்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி. வாட் ஆர் த லிமிட்ஸ் ஆஃப் எக்ஸ்? 0 to pi by 3 போடுங்க. டிக்கு 0 போடுங்க. இதில் secant 0, வாட் இஸ் secant 0? 1. secant 0 வேல்யூ இஸ் வாட்? 1. நெக்ஸ்ட் pi by 3, secant 60 வேல்யூ இஸ் வாட்? 2. ஓகே, அவர் நியூ லிமிட்ஸ் ஆர் 0 to, in fact 1 to 2. So given integral ஃபுல்லாக மாற்றுங்க பார்ப்போம். Therefore given integral becomes, given integral எப்படி எழுதலாம் பாருங்க. Therefore integral I certainly becomes integral 1 to 2. New limits in 1 to 2. Okay, numerator பாருங்கப்பா, secant x tan x dx, secant x tan x dx. என்ன ஆன்சர் இருக்கு அதுக்கு? டோருக்கு பாருங்க, secant x tan x dx க்கு dt. So dt by 1 plus secant x. secant x நாம என்ன எடுத்தோம்? t ன்னு எடுத்துருக்கோம். So t squared. ஸ்டூடெண்ட்ஸ் இது எப்படி எழுதலாம்னா, integral 1 to 2, இந்த dt ஆப்பரேட்டர், integral ஆப்பரேட்டர் அதை ஓரம் எடுத்துங்க. Keep it aside. 1 plus t square into dt. Can you guess what is the integral formula for 1 by 1 plus x squared? x க்கு பதிலா t இருக்கு. Can you guess the integral formula for 1 by 1 plus x square which you studied in 11th standard? Tan inverse of x. என்ன அதுக்கு ஆன்சர்? tan inverse of x. இங்க t இருக்கு, so t எடுத்துக்கணும். 1 to 2. Integration over. Now you should apply upper limit and lower limit. Upper limit என்னப்பா இருக்கு? Upper limit 2 இருக்கு. So tan inverse of 2, take minus, put upper limit. Tan inverse of 1. Tan inverse of 1. The tan inverse of 2 நம்ம trigonometric table படிச்சிருப்போம்ல 9th 10th. அந்த டேனோட அந்த ரோலை பார்த்தீங்கன்னா tan 0க்கு 0 இருக்கு, tan 30க்கு 1/√3, tan 45க்கு 1, tan 60க்கு √3 இருக்கு, tan 90க்கு இன்ஃபைனட் இருக்கு. பட் இங்க பாருங்க 2ன்ற வேல்யூ அந்த டேபிள் இல்லை. அங்கே ரெடிமேட் வேல்யூஸில் அதை கொடுத்துருக்கான், அந்த வேல்யூவில் 2 நமக்கு இல்லை. அதால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் நம்ம எழுத முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 2, பட் 1 இருக்குது. இப்போ தான் சொன்னால் tan 45 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 என்ன?
45 na pi by 4 radian. So it cannot be simplified further. So for the given problem, answer is tan inverse of 2 minus pi by 4. Students, முக்கியமான விஷயம் அந்த இன்டகிரண்ட பார்த்த உடனேயே என்ன மெத்தட் அப்ளை பண்ண முடியும் அதுதான் பெரிய டாஸ்கே. அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். 11லேயே இருக்குது, பட் அது மறந்துருந்தீங்கன்னா திரும்ப எடுத்து ரீகால் பண்ணுங்க. ஸோ ஹியர் வி மேக் யூஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன் டெக்னிக். ஸோ சப்ஸ்டியூஷன் டெக்னிக் திரும்பவும் சொல்கிறேன், இது பசங்க திரும்ப கேட்பாங்க, சார் நிறைய மெத்தட் இருக்குது, எப்போ சார் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் இன்டகிரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதுனா ஒன்று நீங்களே எடுங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், மைண்ட்லேயே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த இடத்துல சீக்கன் எக்ஸ் நான் எடுத்தேன், சீக்கன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது, சீக்கன் எக்ஸ் tan x இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வர ஆன்சர் அங்கேயே பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனாக இருக்கணும். இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் போகலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வேறு மெத்தட் ட்ரை பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். Let's move on to next sum. Example 9.9. Have a look at this. Evaluate integral 0 to 9 1 by x plus root x dx. முதல் விஷயம் புரிஞ்சுக்கங்க, டிவிஷன் ஃபார்முலா இருக்கு, அதை இன்டகிரேட் பண்ண முடியாது. இப்போ நீங்க தான் சொல்லணும் என்ன மெத்தட் எடுக்கலாம் அப்படின்னு. 11th படிச்ச டெக்னிக்ஸ்ல சார் இந்த டெக்னிக் அப்ளை பண்ணுங்க சார், பண்ணீங்கன்னா இதை இன்டகிரலா மாற்ற முடியும், இன்டகிரேட் பண்ற மாதிரி மாற்ற முடியும்னு எதனா ஐடியா இருக்கா? சரி, நான் என்ன செய்கிறேங்க, ஒரு சின்ன மேனிப்புலேஷன் பண்ணுறேன். இன்டகரல் 0 to 9 1 by ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸை ரூட் எக்ஸ்னு எழுதலாம்ல, ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் தானே எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 9 1 by, இங்கே பாருங்கள் ரூட் எக்ஸ் காமனாக இருக்குது, அந்த ரூட் எக்ஸை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரூட் எக்ஸ் இருக்கும், லாஸ்ட் டேர்மில் 1 இருக்கும், இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எதனா ஐடியா இருக்கா பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்கிற மாதிரி இருக்கு. இது இருக்கு பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனை டீன்னு எடுங்க, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க மைண்ட்லேயே. ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ், ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. சரி 0 அதை இக்னோர் பண்ணுங்க. வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ்? 1/2 ரூட் எக்ஸ். அது இருக்கா பாருங்க, 1/2 மிஸ்ஸிங்கு, பட் ரூட் எக்ஸ் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கான்ஸ்டன்ட் மிஸ் ஆகுனா தட் கேன் பி மேனேஜ்டு. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கணும், அது இருக்கு அந்த இடத்துல. ரூட் எக்ஸோட டெரிவேட்டிவ் 1/2 ரூட் எக்ஸ், 2 தான் மிஸ்ஸிங்கு, தட்ஸ் ஓகே, வி கேன் மேனேஜ். இருக்கு இதோட டெரிவேட்டிவ் ஆல்மோஸ்ட் இருக்கு இந்த இடத்துல. ஸோ நாம இதை தான் டீன் எடுக்கணும், சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் பண்ண போறேன். போன சம்ல என்ன மெத்தட் பண்ணணும் அதே தான் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு டேக் புட் t equal to root x plus 1. Let us differentiate t with respect to x. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. therefore dt by dx equal to root x க்கு டெரிவேட்டிவ் 1/2 root x, டெரிவேட்டிவ் ஆஃப் 1 வந்து 0. ஸோ ஜஸ்ட் இக்னோர் இட். நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை மேனிப்புலேட் பண்ணுங்க. இங்கே dx by root x இருக்கு பார்த்தீங்களா, ஸோ dx by root x தான் வேணும். இந்த 2 இப்படி எடுத்துகிட்டு போயிடுங்க லெஃப்டில். அப்போ 2 into dt equal to dx by root x, dx by root x. Now we should go for change of limits also. Limits நாம change பண்ணி ஆகணும். So old variable x, new variable t. Old limits 0 to 9 பா. கொஸ்டின்ல என்ன இருக்கு, 0 to 9 இருக்கு. இப்போ t க்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும். t இங்க இருக்கு, இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க x க்கு. ரூட் ஆஃப் 0 னா 0, 0 plus 1 1. அடுத்து அப்பர் லிமிட் 9 எடுத்துக்கப்பா, 9 போடுங்க. ரூட் ஆஃப் 9 என்ன 3, 3 plus 1 என்ன 4. So our new limits are 1 to 4. So everything is well set to go for the substitution. Now let us rewrite our I. அந்த இன்டகிரலை மாற்றி எழுதலாம். So I becomes integral. லிமிட்ஸ் எடுத்துருங்க, ஓல்டு லிமிட்ஸ் எடுத்துருங்க. நியூ லிமிட்ஸ் 1 to 4. ஓகே, 1 by இந்த ரூட் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு பாரு, அது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், டீன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ரிமைனிங் dx by root x. What is our dx by root x? 2 dt. So everything should be converted in terms of t. There should not be any x. Okay, constant வெளியே எடுத்துருப்பா, constant outside of integration எடுத்துருங்க. 1 to 4 1 by t into dt. What is the integral of 1 by x? Which is log x. Here t இருக்கு, so log modulus of t limits 1 to 4. Integration over upper limit lower limit நம்ம பண்ணணும். upper limit 4, log 4, modulus of 4 4 தான். take minus lower limit log 1, close it. And students, already you know that what is the value of log 1?
What is log 1 ma? Log 1 is 0. So that is nothing but 2 into log 4 minus log 1 is what? 0. So this is nothing but, ignore 0, 2 into log 4. By logarithmic property, this 2 can be taken as the power. So log of 16. What is the answer finally? Log 16. இங்க என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்க. ஒரு லாகரிதமிக் லா இருக்கு. m into log a அப்படின்னு சொன்னா இதை எப்படி எழுதலாம்னா log a power m அப்படின்னு எழுதலாம். பவர்ல இருந்தா ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு வரலாம், முன்ன எடுத்துட்டு போகலாம், முன்ன இருந்தா பவருக்கு எடுத்துட்டு போகலாம். either way you can use that logarithmic result. ஸோ அதை யூஸ் பண்ணா கடைசியில் log 16 வருது. ஸோ 9.8லையும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் பண்ணோம், 9.9லையும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெக்னிக் எப்போ பண்ண முடியுன்றதை கிளியராக சொல்லியிருக்கேன். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் அது. பார்த்தோன்னே பை எக்ஸ்பீரியன்ஸ் வி கேன் கெஸ். பட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் எடுங்க, மைண்ட்லேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அந்த வர ஆன்சர் அங்கேயே பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனாக இருக்கணும். இருந்துச்சுன்னா டீன்னு அதை எடுங்க, டீன்னு எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், லிமிட்ஸை மாற்றுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டீ ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் இன்டகிரபிளாக தான் இருக்குது, இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்டகிரேட் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Example 9.10. Students, we have to evaluate 1 to 2 x by x plus 1 into x plus 2 dx. முதல் விஷயம் தெரிஞ்சுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கோஷன் ஃபார்மில் இருக்கு. கோஷன்னா கூட ஸ்டாண்டர்ட் கோஷன்ட் இல்லை, நமக்கு ரெடிமேடாக சில ரிசல்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இதில் இல்லை, அந்த மாதிரி கோஷன்ட் இல்லை. முதல் விஷயம் இதை இன்டகிரேட் பண்ண முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன டெக்னிக் யூஸ் பண்ணால் இதை இன்டகிரேட் பண்ண முடியும்? யாருன்னா கெஸ் பண்ணுறீங்களா பார்க்கலாம். ஸோ முதல்ல கிவன் இன்டகரல் ஐன்னு நம்ம எடுத்துப்போம். லெட் ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 1 to 2 x by x plus 1 into x plus 2 into what? dx. இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுப்பா. ஏன்னா நீங்கள் எதனா டீன்னு எடுங்க. சப்போஸ் இது நீங்கள் டீன்னு எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 தான் வரும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2 பண்ணால் 0. 1 இருக்குதா மேலே? எக்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா கூட 1 தான் வரும். மேலே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் நம்பர் மிஸ் ஆகலாம், ஆனால் வேரியபிள் மிஸ் ஆகக்கூடாது. இங்கே நமக்கு 1 வருது, 1 போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. பட் வி ஆர் லுக்கிங் ஃபார் வாட்? எக்ஸ் இருக்கணும். நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்களோ அந்த டெரிவேட்டிவ் வந்து பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனாக இருக்கணும். அங்கே இருக்குதா? 1 வருது. கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேக்டர் பண்ணிங்கன்னா 1 இருக்குது, பட் எக்ஸ் மிஸ்ஸிங். வி ஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ். எக்ஸ் தான் நமக்கு வேணும், அது இல்லை. ஓகே, வேற ஒரு ஐடியா பாருங்க. இது 11th எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. இதே மாதிரி ஃபேக்டர் இந்த மாதிரி ஃபார்ம் 11th படிச்சிருப்பீங்க. கேன் யூ ரிமெம்பர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டீகாம்போசிஷன்? அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டிவிஷன் ரூல் நமக்கு கிடையாது. இதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஒரே ஐடியா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டீகாம்போசிஷன் தான். அங்கே படித்த டூல் எங்கே யூஸ் ஆகுது பாருங்கங்க, பார்த்துங்க. இதுக்காக தான் அது அங்கே கொடுத்துருக்கா. நீங்கள் 11th படிச்சிருக்கிற கான்செப்ட் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 12th எந்த வகையில் அது ஹெல்ப்ஃபுல் ஆகுதோ அதை தான் அங்கே கொடுத்துருக்கான். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை 1ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இன்டகிரண்டை எடுங்க, எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2. நம்ம அங்கே நிறைய ப்ரொசீஜர் பண்ணியிருப்போம். முதல்ல ப்ராப்பராக இம்ப்ராப்பராக பார்க்கணும். ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம அப்புறம் வந்து டீகாம்போசிஷன் எடுக்கணும். இம்ப்ராப்பராக இருந்தால் லாங் டிவிஷன் பண்ணி மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதுவோம், எழுதி தென் ப்ரொசீட் பண்ணுவோம். இங்கே இது ப்ராப்பர் தான். ஏன்னா நியூமரேட்டர் டிகிரி 1 இருக்குது, டினாமினேட்டர் டிகிரி 2 இருக்குது. நியூமரேட்டர் டிகிரி குறைவாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ப்ராப்பர். ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் டீகாம்போசிஷன் எடுக்கலாம். ரெண்டுமே சிம்பிள் ஃபேக்டர்ஸ் தான், ஒரு முறை தான் வந்திருக்கு. ஸோ டீகாம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா a by x plus 1 plus b by x plus 2. இதை 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லெட் அஸ் சிம்பிளிஃபை திஸ். இப்போ ab கம்ப்யூட் பண்ணணும் அதில். ஸோ x by x plus 1 into x plus 2 ஈக்குவல் டு, இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். வாட் இஸ் எல்சிஎம்? x plus 1 into x plus 2 தான். இந்த எல்சிஎம் கம்பேர் பண்ணுங்க. இங்கே கம்பேர் பண்ணீங்கன்னா x plus 1 இருக்குது, எது மிஸ்ஸிங்கு? x plus 2 மிஸ்ஸிங். அப்போ a into x plus 2. இங்கே எது மிஸ்ஸிங்கு? x plus 1 மிஸ்ஸிங். இப்போ இந்த 2 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு? x ஈக்குவல் டு a into x plus 2 plus b into x plus 1. சரியா? இப்போ என்ன செய்யலாம் பாருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா பாருங்க, 11th படிச்சது. இப்போ இதில் இருக்கிற ஒரு ஃபேக்டராக எடுத்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எடுத்துக்கங்க, x plus 1 ஈக்குவல் டு 0. அப்போ அதில் இருந்து எக்ஸுக்கு என்ன வரும் உங்களுக்கு?
-1 கிடைக்கும். இந்த -1 கடைசி ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ -1 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 + 2. பக்கத்தில் இங்கே -1 போட்டிங்கன்னா -1 + 1 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ -1 ஈக்குவல் டு a இன்ட்டு 1. அப்போ -1 ஈக்குவல் டு வாட்? a. a ஓட வேல்யூ 1. இந்த சிமிலர் வே யூ டேக் அனதர் ஃபேக்டர். வாட் இஸ் அனதர் ஃபேக்டர்? தேர் யூ காட் x + 2. ஸோ x + 2 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு என்ன கிடைக்குது? -2 கிடைக்குது. அதே மாதிரி அதை நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு -2. அப்போ -2 ஈக்குவல் டு a இன்ட்டு 0. ஏன்னா -2 + 2 0 ஆகிடும். ப்ளஸ் b இன்ட்டு -2 + 1. ஸோ -2 ஈக்குவல் டு திஸ் இஸ் 0. இங்கே என்ன வரும்? உங்களுக்கு -1 வரும். b இன்ட்டு -1. So this is nothing but -2 equal to -b. Minus cancel. அப்போ b ஓட வேல்யூ என்னப்பா கிடைச்சிருக்கு? 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ab தான் நமக்கு அன்னோனாக இருந்துச்சு. அப்போ ab இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம 1க்கே போயிடலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 certainly implies that I equal integral 1 to 2. பாருங்கள், இதோட ஆன்சர் தான் இங்கே இருக்குது. டேரெக்டாக a. வாட் இஸ் a வேல்யூ? -1. அப்போ -1 by x + 1 plus b. What is our b? 2. 2 by x + 2 into what? dx. இப்போ நமக்கு டீகாம்போசிஷன் கிடைச்சிருச்சு. டிவிஷன் போயிட்டு நமக்கு ஸ்பிளிட் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த ஸ்பிளிட் தனித்தனியாக இன்டெக்ரலில் பிரிச்சுக்குங்க. தனித்தனியாக அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். மைனஸ் கூட எடுத்துருங்க. அப்போ the given integral becomes minus integral 1 to 2 1 by x plus 1 into dx. This is first integral. Okay. Second integral 2 constant வெளியே எடுத்துருங்க. அப்போ 2 எடுத்தீங்கன்னா integral 1 to 2 1 by x plus 2 into dx. x plus 2 into what? dx. Right. இப்போ பாருங்க, இப்போவும் கோஷன்ட் தான் இருக்கு. பட் இட் இஸ் இன்டகிரபிள். அதை இன்டகிரேட் பண்ண முடியும். ஏன்னா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் தான் மேலே இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 2 பண்ணால் 0. டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் தான் மேலே இருக்கு. இந்த ஃபார்முலா கூட ஞாபகம் இருக்கா பாருங்க. இன்டகரல் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். f' of x by f of x dx. இதை இன்டகிரேட் பண்ண ஆன்சர் log of modulus f of x plus cன்னு சொல்லியிருக்கேன். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருந்தால் log of modulus டினாமினேட்டர். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் log of modulus x plus 1 லிமிட்ஸ் மறக்காமல் 1 to 2. அதே மாதிரி 2 இன்ட்டு இதுக்கும் log of modulus x plus 2 லிமிட்ஸ் 1 to 2. இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இவாலுவேஷன் தான். ஸோ வெளியே மைனஸ் இருக்குது. அப்பர் லிமிட் 2 போடுங்க பார்க்கலாங்க. 2 + 1 ஆகிடும் 3. மைனஸ் லோயர் லிமிட் 1 போடணும். 1 + 1 2. ஃபஸ்ட் இன்டகரல் இந்த ஆன்சர் வந்திருக்கு. ப்ளஸ் 2 இன்ட்டு அதே மாதிரி இங்கே அப்பர் லிமிட் 2 போடுங்க. 2 + 2 4. மைனஸ் log of 1 + 2 3. க்ளோஸ் இட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இங்கே ஒரு லா யூஸ் பண்ணுறோம். log a minus log b. What is the formula for log of a minus log of b? log a by b 3/2 plus 2. இங்கே அதே மாதிரி தான். log a minus log b னா log of a by b, that is 4/3. that is 4/3. என்னலாம் அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்க. log a minus log b which is equal to log of a by b. இந்த லா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, this is nothing but முதல்ல பாசிட்டிவ் டேர்ம் எழுதிக்கலாம். லாகரிதமில் இன்னொரு லாவும் சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ரண்ட்ல நம்பர் இருந்தால் எங்கே போயிடும்? பவருக்கு போயிடும். அப்போ பவருக்கு போகிறப்ப 4/3 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். நெகட்டிவ் டேர்மை செகண்டாக எழுதிக்கிங்க. log of 3/2. log of 3/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு log of இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16/9 மைனஸ் log of 3/2. நெக்ஸ்ட் பாருங்க. அகைன் இங்கே log a மைனஸ் log b. இதே ஃபார்முலா இன்னொரு முறை அப்ளை பண்ணணும். log of a by b. அப்போ log of பாருங்க, நியூமரேட்டர்ல 16/9 இருக்கு a by what is our b? 3/2. ஸோ அதை பைல போடுறோம். ஸோ ரெசிப்ரோக்கலாக போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா log of 16/9 into 2/3
So cancellation is not possible here. So finally, what is our answer? Log of 32 by 27. It cannot be simplified further. So for the given problem, final answer is log of 32 by 27. Students, have a look at this. Beginning la அதை integrate பண்ண முடியல, u by v form இருக்கு. Then partial fraction decomposition apply பண்றோம். ab value find பண்றீங்க. அந்த ab value இங்க substitute பண்றீங்க. So split கிடைக்குது. Split கிடைக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, அது integral பண்ற மாதிரி இருக்கு. நம்மளோட எய்மே என்னன்னா என்ன டூல் ஒண்ணா எடுக்கலாம், அல்டிமேட்டா வர ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ற மாதிரி மாறணும். ஸோ அக்கார்டிங்லி யூ ஷுட் திங்க், அக்கார்டிங்லி யூ ஷுட் டூ. சமயத்துக்கு தகுந்த மாதிரி தான் யோசிக்கணும். அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன்டகிரேட் ஆகணும். ஸோ இன்டகிரேட் பண்ணிட்டோம். அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க அண்ட் சிம்பிளிஃபை கேர்ஃபுல்லி. இவென்ச்சுவலி த ஆன்சர் இஸ் log 32 by 27. Students, in our today's video, we have seen how to evaluate given definite integral by using second fundamental theorem along with that some properties. I hope you all enjoyed this video. Until you see you the next time, it's bye from Parthiban. Thank you, students. Thank you all.